உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, இன்றைக்கி அன்புன்னு சொல்கிறோம். அந்த அன்பை பற்றியே ஒரு அருமையான கதை கேட்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் அது கூட கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. கேட்கலாமா? அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். கேட்டு பாருங்கள்.
வழி காட்டினாய் குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அன்பு உறவுகளே, ஒரு அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா? இப்போ நம்மளுடைய கதைக்கு வரலாமா? உலகத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது எது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்மளுடைய கதையில் இருக்குங்க. அதில் நாம் பார்க்குறது, இந்த தஞ்சையை ஆண்ட மன்னர் இருக்கார் இல்லையா, ராஜராஜ சோழன். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னு கேட்குறீங்களா? உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் அவருடைய கேள்வி. மன்னரோட கேள்விக்கு சரியான விளக்கத்தை சொல்கிற அறிஞர்கள் மட்டும் இல்லை, ஊர் மக்களும் சொல்லலாம். யார் வேணாலும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் என்னங்கிறத கொண்டு இந்த அரண்மனையோட கொலு மண்டபத்தில் வச்சுட்டு போயிடுங்க. அந்த பொருள் அரசருடைய சந்தேகத்துக்கு விடை தந்ததுன்னா, எந்த பொருள் அரசரோட சந்தேகத்துக்கு விடை தருதோ அந்த பொருளுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும்னு சொல்லி அறிவிச்சிட்றார். மக்களும் யோசிக்கிறாங்க, அரசரோட 1000 பொற்காசுகளை திருப்பி வாங்கணும்ல, அதுக்காக அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, 1000 பொற்காசுகள் கிடைக்கணும். யோசித்து பார்க்குறாங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அரண்மனையோட கொழு மண்டபத்தில் வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போனது மட்டும் இல்லாமல் அரசர் கொடுக்க போகிற இந்த 1000 பொற்காசுகளுக்காக அவங்க காத்திருக்க ஆரம்பித்தாங்க. மறுநாள் காலையில் மன்னர் ராஜராஜ சோழன் கொழு மண்டபத்துக்கு வராரு. வந்து வரிசையாக பார்க்குறார். மக்கள் வச்சுட்டு போன பொருள்கள் அந்த கொழு மண்டபமே நிறைஞ்சு போயிருந்தது. ஒவ்வொரு பொருளாக அரசர் பார்த்துக்கிட்டே வராரு. முதல்ல ஒரு சிறிய அளவு பொண்ணுன்னா தெரியும் இல்லையா, தங்கம், அதை அங்கே வச்சுருக்காங்க ஒருத்தவங்க. அதுக்கு கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்து இந்த அரசர் யோசிக்கிறார், ராஜராஜ சோழன் யோசிக்கிறார். இந்த பொன் ஏற்கனவே நிறைய பொண்ணு வச்சுருக்கவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இந்த பொண்ணு செல்வம் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும்? இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லாருக்குமே இது மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படின்னு அவர் அதை தவிர்த்துட்டு அடுத்ததுக்கு போகிறார். இது அதுக்கான சரியான விளக்கம் இல்லைன்னு அதை நிராகரிச்சிட்றார். அடுத்தத பக்கம் போன உடனே அங்கே ஒரு இசை கருவி இருக்குது. அதுக்கு கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு எழுதியிருந்தது. அதை பார்த்தப்போ இந்த ராஜாவுக்கு ஓரளவு மனசில், ஓ, இசை எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, மகிழ்ச்சி தரும் இல்லையா, அதனால் நாம் இதை சொல்லலாமான்னு யோசிக்கும்போது அவருக்கு திடீர்னு அது உரைக்குது. காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும்? அது தர முடியாது இல்லையா? அப்போது இதையும் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒதுக்கிட்டு போகிறார். அடுத்தது அழகான மலர்கள், அழகழகான பூக்களை கொண்டு ஒரு தட்டு நிறைய வச்சுருக்காங்க. இதுதான் மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு. அதை பார்த்து இந்த அரசர் சொல்கிறாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த மலர்கள் எப்படி மகிழ்ச்சியை தர முடியும்? அதனால் இதையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கார். அதுக்கு அடுத்து கொஞ்சம் போன உடனே இனிப்பான பலகாரங்கள் இருந்தது. அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வர்ற அளவுக்கு அருமையான பலகாரங்கள் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் ராஜா யோசித்தார், நோயாளிகளுக்கு எப்படி இந்த இனிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும்? அவங்களால சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ இதுவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சுட்டு அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கிறத பார்க்குறார்.
ஒரு சிற்பம் சிற்பம் செஞ்சு வச்சிருக்கதை பார்க்குறார். அந்த சிற்பம் ஒரு கல்லால் ஆனது. அதில் அந்த சிற்பத்தில் ஒரு தாய் பசியில் இருக்க சிறுவனுக்கு உணவு தருவது போல அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு தாய் பசியோடு இருக்க ஒரு சிறுவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிற்பத்துக்கு கீழே அன்பே கடவுள்னு எழுதப்பட்டிருந்தது. அன்பே கடவுள் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறத பார்த்த உடனே இந்த சிலையை வைத்த சிற்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் ஓடி போய் அந்த சிற்பத்தை செதுக்கின அந்த சிற்பியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது அந்த சிற்பிகிட்ட விளக்கம் கேட்ட உடனே வறுமை தின்ற உடலுக்கு, அதாவது அந்த சிற்பியை பார்த்தாலே முழுசும் வறுமையில் இருக்க ஒருத்தராக இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியுது, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு சிற்பி. அவரை கூட்டிகிட்டு முன்னாடி நிறுத்தின உடனே, நீங்கள் தான் இந்த சிலையை செதுக்குனீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் ஆமாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பொருள் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் ராஜராஜ சோழன் அந்த சிற்பிக்கிட்ட கேட்குறார். அப்போ அந்த சிற்பி சொல்கிறாரு, அரசே, நான் ஒரு சிற்பி. இந்த சிலையை வடிவமைக்கும் போது வடிவமைச்சது நான் தான். அது ஒரு பெண்மணி அன்போட ஒரு சிறுவனுக்கு சாப்பாடு தராங்க, உணவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான் கண் தெரியாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் வாய்ப்பேச முடியாதவங்களுக்கும் உணர முடியும். அதே போல் உடல்நலம் இல்லாதவங்களும் அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அன்பு மட்டுமே உலகில் ரொம்ப சிறந்தது. அன்பு இருந்தால் எதிரியை கூட நண்பனாக்கிடலாம். அன்பு இல்லைன்னா நண்பனை கூட எதிரியாகிடுவாங்க. உலகத்தில் சிறந்தது அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்பு. அன்பு தான், அன்பு மட்டும்தான். அந்த அன்பு தான் இறைவன். அதனால தான் நான் தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடிவமைச்சு அன்பே கடவுள்னு எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த சிற்பி விளக்கம் கொடுக்குறார். இதை கேட்ட அந்த ராஜராஜ சோழன் அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. உலகத்திலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்னோட சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கத்தையும் கொடுத்தது இந்த சிற்பி தான். நீங்கள் ஒரு சிற்பிங்கிறதுனால நான் கட்டுற இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்களே சிற்ப வேலையை செய்யுங்க அப்படின்னு கூறி அவருக்கு 1000 பொன்னையும் பரிசாக கொடுத்து அந்த ஏழை சிற்பியோட வாழ்க்கை தரத்தையே உயர்த்தினார் அந்த அரசர். பார்த்தீங்களா, அன்புக்கு கட்டுப்படாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்காங்க? அன்பு தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதுங்கிறது நம்ம இதிலிருந்து உணர முடியுது இல்லையா? ஆமாங்க, எவ்வளோ அருமையான ஒரு கதை. இதுக்கு எக்ஸ்பிளனேஷனோ விரிவாக்கமோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே அழகாக இந்த கதை நமக்கு அன்பு தான் உலகத்திலேயே எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத தெளிவாக புரிய வச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தோடவே இந்த மகிழ்ச்சியோடவே நாம் இன்னொரு பாடல் கேட்கலாமா?
கரைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன்மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. அன்பு உறவுகளே, இனிமையான பாடல் கேட்டோம், சந்தோஷமாக இருக்குது. அன்பை பற்றி ஒரு கதை, அழகான கதை கேட்டோம்ல. அந்த கதை நம்மளை யோசிக்க வைக்குமா? நிறைய யோசிக்க வைக்குதுங்க. நமக்கு அன்பு காட்டுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைக்கிது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனையோ தருணங்கள், சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்குது. அந்த நேரத்துலையெல்லாம் நம்ம அன்பை பற்றி யோசிக்காமல் நம்மளுடைய கோபத்தையும் வெறுப்பையும் ஆதங்கத்தையும் மனத்தாங்கல்களையும் ஏமாற்றத்தையும் எல்லாத்தையும் வெறுப்பாக கொட்டி அந்த அன்பை வெளிக்காட்டாமல் மற்ற எல்லா உணர்வுகளையும் வெளிக்காட்டி அந்த அன்பை அப்படியே மூழ்கடிச்சு காணாமல் போக வச்சிடுறோம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஓர தூக்கி வச்சுட்டு அத்தனை சந்தர்ப்பங்களிலும் அன்பை மட்டுமே நம்ம காமிச்சிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி பார்க்கலாமா? யோசனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம எப்படி அன்பை காட்டுறோமா, கோபத்தை காட்டுறோமா, வெறுப்பா, ஆதங்கமா, ஏமாற்றமா, எல்லா உணர்வுகளையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி காமிச்சிட்டு மற்றவங்க மேலே அப்படியே கொட்டிட்டு நம்ம மட்டும் பதிலுக்கு அன்பை எதிர்பார்த்துட்ருக்கோமா? இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. அன்பு காட்ட நமக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பங்களை ஒரு நிமிஷமாவது நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பாக யோசிக்கணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. மீண்டும் நாளை சந்திக்கலாம் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே முடிப்போமா?